நான் கதையும் கூட நான் மோசமான கதைன்னு சொல்லவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப இழுத்துட்டா மாதிரி தெரியுது. கதை கூட நீங்கள் ஓகே, நீங்கள் வந்து 1960 வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஸ்க்ரீன் பிளேல வந்து இழுத்துறோம். நீங்கள் சண்டைகள் முழுக்க முழுக்க சூர்யா தூக்கி நிறுத்துறாரு. சண்டை காட்சிகள் மூலமாக வந்து அந்த ரசிகர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன நடிக்கிறாரு. ஆனால் குறிப்பிட்டு ஒரு பஞ்ச் இந்த இந்த படத்தில் இந்த காட்சி வந்து அழுத்தமாக ஒரு பதிவுதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நடிக்கிறதுக்கும் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிக்கிட்டே போகிறாங்களே தவிர, தன்னுடைய காதலிக்காக வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையை வந்து கையை வெட்டுற காட்சியாக இருக்கட்டும், நடிப்பில் வந்து அபாரமான வந்து ஒரு திறமையான ஒரு மனிதரை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு லென்த்தான ஒரு கதையை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கேட்டால் அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறமைகள் வந்து உழைப்பெல்லாம் வந்து உறிஞ்சி வீணாக்கிட்டீங்கன்றேன். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. உழைப்பு உறிஞ்சினீங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த உத்தி இருக்குல்ல. பிரமாதமாக நடிக்கிறாரு. அந்த அந்த உழைப்பை வாங்கி அதை கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட கொடுக்கணும்ல. அதுதான் டைரக்டரோட வேலை. ஒரு நடிகன்கிட்ட இருந்து நடிப்பை வாங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் அதை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்பட்ட சொதப்பல் தான். எந்த காட்சிக்கு எதை கொண்டு வரணும், எந்த காட்சியை எப்படி எடுக்கணும், வில்லன்களை நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் நிறைய வில்லன்களை சேர்த்துக்கிட்டே போகும்போது எந்த வில்லனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்களை கவரவே இல்லை.